தமிழ் சினிமா பிரபலங்கள் யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா? ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து விவேக் பார்த்துருக்கேன், சிவகார்த்திகேயன் சார் பார்த்துருக்கேன், விஜய் பார்த்துருக்கேன், அஜித்து பார்த்துருக்கேன், சமைச்சு கொடுத்துருக்கேன், பேசியிருக்கோம். விவேக் சார் அடிக்கடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூம் இருக்காங்க போய் உட்காந்துட்டு ஐடியா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்ருவார். ரூம் யாருமே தரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் இது வேணும்னு விடுவார். எல்லாம் பண்ணி வந்து கொடுத்துட்டு பேசுவோம். அவர்கிட்ட சொல்லுவேன், சார் எப்படி இருந்த நீங்கள் ஒரே ஒரு தடவை சொல்லு சார் சொல்லிடுவார். கேட்டுட்டு எனக்கு என்னென்னா வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே வந்து சமையலுக்கு இருக்கேன், இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்திருக்காங்க, அவங்க ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த ஸ்பேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். விஜய் வந்து காரணம் என்னென்னா ஒரு 3 மாதம் சேர்ந்துருந்தோம், ஒரே இடத்துல ஒரே செட்டில் இருந்ததுனால டெய்லி பார்த்துட்டு இருந்தோம். எந்த படத்தில்? இது விஜய் சேதுபதி, சாரி மாஸ்டர் ஷெஃப். ஓகே. அதனால தான் பழக்கம். திரைப்படங்கள் பார்ப்பீங்களா பெரும்பாலும்? தியேட்டரில். இந்த ஓடிடி டிவி அவ்வளோ பிடிக்காது. ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரஜி தலைவர் படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ அட்லீஸ்ட் ஒன்ஸ். கடைசியாக அந்த மாதிரி பார்த்தது வந்து கபாலி. 7 தடவை ஒரே நாள். 7 தடவையா? காலைல ஃபஸ்ட்டு ஷோலேருந்து எடுத்து லாஸ்ட் ஷோ நைட்டு 3 மணி 4 மணி. நடுவில் ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் போயிட்டு பார்த்தது. அதாவது ஒரே நாள் 7 தடவை பார்த்தாலும் பத்தலை. அந்த 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 மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ காங்குவா பார்த்தேன் கடைசியாக தேட்டரில். எனக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கல, பட் எனக்கு அது ரொம்ப இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. அருமை. ஓகே, பட் அந்த மாதிரி சிலது நிறைய மக்களுக்கு புரியாது பிடிக்காத படம் வந்து எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. பட்